பேர் காயத்ரி. நான் புஷ்கர். we are directors of விக்ரம் வேதா. இது வந்து பேசிக் ஐடியா வந்து இந்த விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகளோட ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன, விக்ரமாதித்யன் வந்து ஒரு நியாயம் தர்மம் தெரிஞ்ச ஒரு அரசன். அவர் வந்து இந்த வேதாளத்தை பிடிக்க போகிறாரு. வேதாளத்தை பிடிச்ச உடனே வேதாளம் ஒரு கதை சொல்லுது. கதை சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு கேள்வி கேட்குது. எங்களுக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, அந்த கேள்வி வந்து தர்மத்தை பற்றி ஒரு கேள்வி. ஸோ அந்த ஐடியாவை எடுத்து மாடர்ன் செட்டிங், ப்ரெசன்ட் டே செட்டிங்கில் ஒரு காப்புக்கும் ஒரு கேங்ஸ்டருக்கும். ஸோ த காப் இஸ் விக்ரம், மேடி பேர் ப்ளே பண்ணுறாரு. வேதாளம் வந்துட்டு விஜய் சேதுபதி, வேதா. ஸோ அந்த ஐடியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம ஏதாவது ஒரு கதை பண்ணணுன்ட்டு சொல்லிட்டு ஸோ ஸ்கிரிப்ட் ஆரம்பித்தோம் அண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதனால் ஆஃப்டர் தீஸ் மெனி இயர்ஸ் படம் ஃபைனலி ரெடி. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி பயங்கர டேலண்டட், பயங்கர மெச்சூர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இது இருக்காது, இன்செக்யூரிட்டி இருக்காது. நான் இந்த இதில் ஸ்கோர் பண்ணணும், நான் இந்த இதில் ஸ்கோர் பண்ணணும். அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை கன்று மாதிரி பண்ணுவாங்க. அண்ட் ஒரு பயங்கர பெருந்தன்மை இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு இவர் ஒன்று பண்ணார்னா அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு. அண்ட் வந்துட்டு இப்போ ரெண்டு பேரும் பயங்கர டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். லைக் ஒரு சீனை வந்துட்டு அப்ரோச் பண்ண வந்துட்டு விஜய் ஒரு மாதிரி பண்ணுவார், மேடி ஒரு மாதிரி பண்ணுவார். பட் எண்ட் ரிசல்ட் வந்து ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் வந்துட்டு இவர் ஏதாவது சஜஷன் சொன்னால் மேடியும் எடுத்துப்பார், மேடி ஏதாவது சஜஷன் சொன்னால் விஜயும் எடுத்துப்பார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலி ஜென்ரலி எங்கள் செட்டில் வந்து ஒவ்வொரு ஷார்ட் வா சூப்பராக நடிச்சிருக்கேங்க அந்த அந்த கல்ச்சர் கிடையாது. ஜென்ரலி லைக் மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து ஒன்றா என்ன புல்லரிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜய்கிட்டையும் மேடிக்கிட்டையும் ஆர் எங்களோட மற்ற ஆக்டர்ஸ்கிட்டையும் சொல்கிறது தான். தட் இஸ் த, ஏன்னா ஆல் ஆஃப் தம் ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆக்டர்ஸ். அவங்களுக்கு வந்து சீனுக்கு என்ன பண்ணால் அந்த சீன் நிற்கும் தான் வந்து ஆல் ஆஃப் தம் ஆர் லுக்கிங் அட். அண்ட் அது வந்து ஐ திங்க் கம்ஸ் ஃப்ரம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில். இட் இஸ் நாட் அபவுட் அந்த ஒரு ஆக்டர் மட்டும் தனியாக நிற்கணும்னு இல்லை. த ஹோல் சீன் நீட்ஸ் டு ஒர்க். மல்டிஸ்டார் வாஸ் ஆக்சுவலி ரொம்ப கம்மியாக தான் வந்து தமிழ் சினிமா கம்பேர்ட் டு மற்ற லாங்குவேஜஸ். இது வந்து அண்ட் டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் இனிஷியலாகவே வந்து ப்ராஜெக்ட் மவுண்ட் பண்ணும்போது இட்ஸ் கோன் பி டிஃபிகல்ட்டு. இதில் வந்து ஆக்சுவலி எழுதும் போதே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட 2 ஹீரோலாம் வச்சு வேலைக்கே ஆகுது, ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி ஒரு தாட் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஆனால் இன்னும் நிறைய மல்டி ஸ்டாரர்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த அதாவது ஷூட்லேயே வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த ஒரு செம்மையாக இருக்கும், அவங்க ஒரு பற்றிக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ அது பார்க்குறது வந்துட்டு பயங்கர ஒரு டிலைட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ரீன்லேயும் ஒரு ட்ரான்ஸ்லேட் ஆகும். ஸோ அதனால் இன்னும் நிறையா வந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஐ திங்க் அதுக்கு இன்னும் ஸ்பேஸ் இருந்ததுன்னா, இப்போது இஃப் யூ ஹாவ் ஆக்சுவல் ஸ்டார்ஸ் ஹூ ஆர் ஆக்டர்ஸ் டூயிங் இன் த சேம் ஃபில்ம், டூயிங் கேரக்டர்ஸ் இன் த சேம் ஃபில்ம்னா ஃபில்மோட லெவலே வேறு மாறிடும்ல. ஸோ அந்த ஐடியா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறது நல்லது தாங்க. லைக் இட் வில் மேக் சினிமா வே மோர் ஹெல்த்தி. அவர் எப்போவுமே ஜாலியாக இருப்பார். அவர் வந்துட்டு அதுவும் நாங்கள் எல்லாம் லைவ் லொக்கேஷன் ஷூட் பண்ணுவோம். ஸோ அதில் எக்கச்சக்கமாக கூட்டம் சேரும். அவர் வந்தாலே பயங்கர கூட்டம் சேரும். அவரும் சலிக்காமல் போய் ஒருத்தரையாக வந்துட்டு பேசுவார், கட்டி பிடிச்சிப்பார். அவங்க அந்த லேடிஸ்லாம் நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரேன்னா வாங்க வாங்க வாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவரும் போயிடுவார். ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப பயங்கர பீப்புள் ஸ்கில்ஸ் இருக்கு அவருக்கு. ஜாசர்பாடியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். விஜய் வந்துட்டாப்புல. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஷூட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கே வந்து நாளைக்கு விஜய் சேதுபதி வர்றாருன்னு அங்கே ஃபுல்லாக ஸ்ப்ரெடாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் அவர் வந்துட்டார். நாங்கள் அவரை வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். போக 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 பார்த்தா சுத்தமாக எங்களுக்கு சுற்றி முற்றி யாருமே ஆளையே காணும். என்னென்னு போய் எட்டி பார்த்தா போலீஸு, எங்களோட ப்ரொடக்ஷனு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, தென் செக்யூரிட்டி க்ரூ, அது ஒரு 8 பேர் இருக்காங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு 5000 பேர் நின்றுருக்காங்க ஒரு அரௌண்ட் 11:30-12 இந்த மார்னிங். ஸோ அவங்க எங்களோட செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி விஜய் சேதுபதியை கேரவேனை கூட்டிகிட்டு போகிறது, எப்படி திருப்பி கூட்டிகிட்டு வருதுன்னு. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அந்த 5000 பேருக்கு நடுவில் எல்லாருக்கும் ஒரு ஹக்கு, ஒரு கிஸ், ஒரு கை கொடுத்துட்டு அவர் அது கரெக்டாக பண்ணுவார். எங்கே அண்ட் பயங்கர கனெக்ட் இருக்கும் அவருக்கு. வந்து பேரெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பார். ஃபேஸஸ் யாராவது ஒருத்தர் எங்கேயாவது வருவாங்க, அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவார். அதெல்லாம் ஒரு இதில் பெரம்பூரில் ஒரு ஹவுசிங் போர்டில் ஷூட் பண்ணிருந்தோம். டெரஸில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டெரஸ் போகிறதே ஒரு ஏணி வச்சு தான் அந்த டெரஸ்க்கே ஏறணும். டெரஸில் நின்று ஷார்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா விஜய் வந்து இங்கேருந்து டெரஸ்லேருந்து பக்கத்தில் இருக்கிற பிளாக்ல இருக்கிற ஒரு அம்மா கிட்ட லஞ்சுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பிரியாணி வேணும், பிரியாணி சமைச்சு போடுறீங்களான்னா பார்த்தா அந்த அம்மா பிரியாணி சமைச்சு விஜய்க்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ அவருக்கு அது பயங்கர கனெக்ட் இருக்கும். அவர் ஒரு நேச்சுரல் மாஸ் இருக்குது அவர்கிட்ட. அப்போ வந்துட்டு இந்த குவர்க்கி காமெடி அந்த மாதிரி இது வந்துட்டு அவ்வளோ வந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு கதை தளம் வந்துட்டு பயங்கர புதுசாக இருந்துச்சு.
ஸோ அப்போ அதில் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆச்சு. இப்போது அந்த மாதிரி ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய படம் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போது வந்துட்டு எங்களுக்கு வேறு ஒரு ஜான்ரு வேறு ஒரு இது ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ட்ரமாட்டிக் த்ரில்லர் அந்த மாதிரி வித் பயங்கர ஒரு இமோஷ்னல் கோரும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் எங்களுக்கு இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. 2 குவர்க்கி காமெடிஸ் பண்ணியாச்சு, இப்போது 2 ட்ரமாட்டிக் த்ரில்லர்ஸ் வில் டூ. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பார்க்கலாம். இஃப் இட் டேக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்ட்னா வில் டூ தட். ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி. அவர் வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அண்ட் சினிமாவுக்கு ஆக்சுவலி அவர் மாதிரி நிறைய பேர் தேவை. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர்னால் ஓகே இந்த ஆர்டிஸ்ட்டு இந்த வேல்யூ இந்த பட்ஜெட்டு அந்த மாதிரியே ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணவே மாட்டார். அவருக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கதை கேட்டு இப்போ நம்ம ஒரு டைரக்டராக வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பிடிச்சி அதை ஒரு எக்ஸைட் ஆகி பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அவர் ப்ரொடியூசராகவும் அப்ரோச் பண்ணுவார். அது லைக் ப்ரொடியூசர்னால் ஜென்ரலாக நம்ம வந்துட்டு அவர் வியாபாரி பிஸ்னஸ்மேன் அப்படின்னு நினைப்போம். இவர் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர். இவர் வந்துட்டு இவருக்கு ஒரு பயங்கர ஒரு ட்ரூ எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் ஏதாவது வந்துட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா நாங்கள் ஏதாவது தயங்கினா கூட அவராக தான் சொல்லுவார், இல்லை அது வந்ததுன்னா பெட்டர்னா அது பண்ணலாமே. ஆக்சுவலாக அவர் தான் எப்போவுமே வந்துட்டு ஒரு காஸ்ட்லி ஆப்ஷன் அது கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணது அவ்வளோ பிரம்மாண்டமான செட்டு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் அது மாதிரி கிடையாது. பட் இட் வாஸ் அ காம்ப்ளிகேட்டட் லைட்டிங் செட்டப்பு அண்ட் அது ஒரு பெரிய சங்க். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 days அங்கே ஷூட் பண்ணோம். ஸோ அதில் வந்து பட்ஜெட்டிங்கில் வந்து ஒரு சின்னது இது வந்து கொஞ்சம் ஓவராக இருக்கா, ஒரு 10% ஓவராக இருக்கான்னு ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்தது. ஸோ வி டெல்லிங் சரி பார்த்துக்கலாம் சசி, நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லு, ஏதாவது குறைக்கணுமான்னு சொல்லு, வீல் ஃபிகர் இட் அவுட்னா சசியை வந்து சொல்கிறாப்புல, ஏய் இதுதான் நம்ம படத்தோட கிளைமேக்ஸு, இதில் நம்ம செலவு பண்ணாமல் வேறு எதில் செலவு பண்ணுவோம், பரவாயில்ல என்ன நடக்கும், நான் இதை சொல்லணும் நீ அதை சொல்லணும். ஆனால் அப்படியே மாற்றி அவர் வந்து இல்லை பரவாயில்ல பண்ணிக்கலாம் இதுதான். அவர் ரொம்ப ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர். அவர் ரொம்ப ஒரு சினிமாவை லவ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் அவர் ஒரு பாசமாக மவுண்ட் பண்ணுவார். நல்ல விஷயம் அது. ட்ரெய்லரில் காமிக்கிறோம். பட் ஈவன் அதர்வைஸ் அவங்க என்ன கேரக்டர் பண்ணுறாங்க, ஆக்சுவலி இது 3 of them, வரலட்சுமி, ஸ்ரத்தா அண்ட் கதிர் 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க படத்தில். அவன் படத்தில் வந்து அவங்க 3 பேருக்கும் பிளாட் இன்வால்வ்டு கேரக்டர்ஸ். சும்மா ஒரு சாங்காக வர்றது, ஒரு லவ் சீனுக்காக வர மாதிரியான கேரக்டர்ஸ் இல்லை, 3 பேர் மேலேயும் பிளாட் மாறும். ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸை பற்றி எங்களால் அவ்வளோவா ரிவீல் பண்ண முடியாத ஒரு கட்டம். ஏன்னா அது அப்போது படம் பார்க்கும்போது அந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஓ இவங்க இந்த கேரக்டராக அந்த ஒரு சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணலான்ட்டு பார்க்குறோம். அண்ட் வி ஆல்சோ ரிக்வெஸ்ட் ரிவ்யூவர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா, படத்தில் வர அந்த கதை திருப்பங்களை நம்ம முன்னாடியே ரிவீல் பண்ணாமல் இருந்தால் இல் பி பெட்டர். நல்லாயிருக்கும். புதுசாக ஆக்சுவலி பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதுக்கு ஜிவி வந்துட்டு ஒரு பயங்கர ஃப்ரெண்டு, இஸ் அ ஸ்வீட் ஹார்ட் டார்லிங் அந்த மாதிரி. அவர் வந்துட்டு நாங்கள் அப்போ ஹி வாஸ் என்ன 18 years தான் ஆச்சு அவர். நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது வந்துட்டு அப்போது வெயிலுக்கு அப்போ கம்போஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ரிலீஸ் ஆகலை, வெயில் 2 songs கேட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அப்புறமா கமிட் பண்ணோம். அவர் வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு தெளிவான ஃபோக்கஸ்டான பர்சன். அவர் வந்துட்டு அந்த வயசுலேயே அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். அண்ட் இப்போ அவர் ஆக்ட் பண்ணணும்னு நினச்சாரு, இப்போ அதுலேயும் அவர் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட். எங்களுக்கு என்னென்னா டைமிங் வைஸ் இப்போ அவரும் இப்போது ஆக்டராகவும் பண்ணிகிட்ருக்காரு, மியூசிக். ஸோ டைமிங் வைஸ் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான். ஸோ சாம் வந்துட்டு கொஞ்சம் அட்வர்டைஸிங் ஒர்க் பண்ணியிருக்காரு எங்களுக்கு. ஸோ அவரும் இஸ் அன் எக்ஸலண்ட், பயங்கர சின்சியர், டெடிகேட்டட் அண்ட் வெரி டேலண்டட் பர்சன். நீங்கள் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க. ஹி ஹாஸ் அ லாங் வே டு கோ, ஹி வில் கோ பிக். மேடி வந்து சசி ஆக்சுவலி முதல்ல சஜஸ்ட் பண்ணார். அப்போ இறுதி சுற்று பண்ணிட்டு இருந்தார். ஸோ சசி ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இந்த கேரக்டருக்கு மேடியை டெஃபினட்டாக கேட்கலாம் அப்படின்னு. ஸோ மேடின்னு பேர் வந்த உடனே ஃபெல்ட் நைஸ், விஜய் சேதுபதி மாதவன் காம்பினேஷன் கேட்குறதுக்கே நல்லா இருக்கே அப்படின்னு. தென் மேடிக்கிட்ட கதையை பிச் பண்ணோம். மேடி வந்து உடனே ஓகே சொல்லியாச்சு. தென் மேடியோட பேச தான் வந்து வி ரியலைஸ் லைக் மேடியோட தாட் ப்ராசஸ் இன் லைஃப் இன் ஜென்ரலில் இட்ஸ் ஆல்சோ வெரி எத்திக்கல், இட்ஸ் வெரி மாரல். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் இன் தட் வே. ரொம்ப ஒரு இஸ் அ நைஸ் சாலிட் பர்சன். அவருக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் செட் ஆஃப் பிலீஃப்ஸ் இருக்கும், அது கரெக்டாக இது பண்ணுவார். ஸோ அண்ட் அவரும் ஒரு செம்ம பர்ஃபார்மர். அண்ட் அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட். அந்த ஒரு குழந்தைய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஒரு சீன் பண்ணுறதுல, ஒரு டப்பிங் பண்ணுறதுல, எல்லாத்துலேயுமே ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ஐ திங்க் அதுதான் அவங்களோட பெரிய சீக்ரெட்னு நினைக்கிறேன். மேடி அண்ட் திஸ் ஸ்டேஜ் இன் ஹிஸ் கெரியர் வந்து he wants to expand his scope, do challenging characters, do interesting characters as such, Marina.
ஸோ இது வந்து அவரோட லாங் டேர்ம் பிளான்லையும் இட் கரெக்ட்லி ஃபிட்டட் இன். ஸோ அண்ட் மேடி வந்து இஸ் அ ட்ரூ ப்ரொஃபஷனல் when it comes to it. அவர் வந்து he would have learnt his lines, he would have like tried out ஒரு 10 different option. So he'll always be prepared. And அவர் கேரக்டரை பற்றி அவர் ஸ்டடி பண்ணது, அவரோட அதை பற்றி யோசித்து இந்த கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணலான்னு டிசைட் பண்ணது, அந்த ப்ராசஸே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் நாட் லைக் வந்தோமா செட்டுக்கு வந்தோமா 9 மணிக்கு வந்தோமா டைலாக் பேசினோமா போனோமான்னு இல்லாமல் அந்த ஒரு டீப் இன்வால்வ்மெண்ட் இந்த ஸ்டோரி இந்த ஃபில்ம் இருந்ததில்ல, which I think is what we look at. அண்ட் ரெண்டு பேருமே ரெடி ஆகி வந்துட்டாங்கன்னா கேரவனுக்கு போகிற வேலையே இருக்காது. ஸோ ஒரு ரியாக்ஷன் ஷாட், அது வந்து ஷாட் இவங்க மேலே வெறும் விஜய் மேலே இல்லைனா வெறும் மேடி மேலே இருந்தாலும் இவங்களே உட்காந்து கவுண்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த இது இருக்கு இல்லையா, செட்டப் சேஞ்ச்னா தான் போயிட்டு கேரவன் போய் ட்ரெஸ் மாற்றுவாங்க ஒழிய வில் ஆல்வேஸ் பி தேர். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் 2 ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ணுறது, சீன் டிலே ஆகிறது, இந்த பிரச்சனை எல்லாமே இல்லை. இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். July 7th பார்த்துட்ருக்கோம். வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த சென்சர் ப்ராசஸ் டு கெட் ஓவர். அது இப்போ முடிஞ்சு திஸ் வீக் இட் வில் கெட் டன். ஸோ July 7th டேட்டை நோட் பண்ணி வச்சுங்க. விக்ரம் வேதா இந்த தியேட்டர்ஸ்.